வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு கடன்னு ரேலி ஆச்சு. பின்னாடி இருக்கிற முக்கியமான ரீசன் க்ரூட் ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் கிராஷ் ஆகி 83 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. ரொம்ப நீண்ட காலம்க்கு அப்புறமா, அதாவது ஆல்மோஸ்ட் பிப்ரவரி தாண்டி தான் இந்த க்ரூட் ஆயில் கிராஷ் வந்து நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் ஆல்மோஸ்ட் யூஎஸ் ஈரான் கீழே உள்ள நடந்துகிட்டு இருந்த இந்த 4 மாசமா ஒரு வார் வந்து கண்ணாப்பின்னான்னு போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ செட்டில் அவுட் ஆகி சைன் பண்ற மாதிரி பீஸ் ட்ரீட்டி சைன் பண்றதுக்கான பிளான் வந்துட்டாங்க 19th of June இன் சுவிட்சர்லாந்து. அண்ட் ரீஓப்பனிங் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பத்தியுமே இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க. இதனால க்ரூட் ஆயில் பிரைஸ் ஸ்வங்கின்னு கீழே விழுந்திருக்கு. ருப்பி அதனால அடிச்சு நவுத்தி மேலே வந்திருக்கு. ருப்பி ரொம்ப நாள் கழிச்சு 94 ரூபாய் வந்திருக்கு. பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. ஆல்மோஸ்ட் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இந்த பர்டிகுலர் குட் நியூஸ்ல ஜாயின் ஆகி கொஞ்சம் பெட்டராகவே ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கீ நியூஸ் ஃபார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாண்டில் கையெழுத்து போடக்கூடிய நியூஸ் தான் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஆயில் பிரைஸ் வந்து 4% கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து கிராஷ் ஆயிருக்கு. $80 வந்து கூடிய விரைவில் போயிடும். அண்ட் ஈவன் இதுல இன்னொரு பிக்கஸ்டான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது $80 போய் ஒரு 2-3 மாசம் கழிச்சு தான் இந்தியாவில் இது வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் லாங் டேர்முக்கு இந்தியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. கார்பரேட் நியூஸ் பொறுத்த வரைக்கும் வேதாந்தாவோட டிமர்ஜர் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலா அது வந்து லைவ் வந்துருச்சு. 4 என்டிட்டியா பிரிஞ்சிருச்சு. வேதாந்தா அலுமினியம் அண்ட் மெட்டல், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா பவர், வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல். அண்ட் இது வந்து போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சிலுமே ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1:1 ஷேர் வந்து குத்துருக்காங்க. அண்ட் இதோட ரெக்கார்ட் டேட்டா இருக்கிறது வந்து May 1. ஸோ கரண்டா இப்போதைக்கு அந்த பேரண்ட் கம்பெனி வந்து சில்வர், ஜிங்க் அண்ட் சில்வர் பேஸ் மெட்டல் பிசினஸ் வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் இந்த 4 கம்பெனியுமே ட்ரேட் டு டே செக்மெண்ட்ல 5% சர்க்கியூட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த டிமர்ஜர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிமர்ஜர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேதாந்தா டிமர்ஜர்ல உள்ள அந்த 4 கம்பெனில எந்த கம்பெனில டெப்ட் கம்மியா இருக்கு, எந்த கம்பெனில இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஸ்ட்ராட்டஜியை பத்தி டீட்டெயில் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ரேசர் பே வந்து 600 மில்லியனுக்கான ஐபிஓ போடுறதுக்காக செபி கிட்ட டிராஃப்ட் பேப்பர்ஸ், கான்ஃபிடென்ஷியலிட்டி பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக காணப்படுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ஐபிஓ வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குங்கிற மாதிரி. பட் ரேசர் பேயோட பிசினஸ் இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்து அந்த ஐபிஓல என்ன லிஸ்டிங் கெயின் கிடைக்கும், லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்து தான் கன்சிடர் பண்ணும். ஜேவர், அதாவது நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஆப்ரேஷனல் ஆயிருச்சு. அண்ட் இண்டிகோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டை இன்னைக்கு வந்து கிக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இது இருந்துச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மைல்ஸ்டோனா இருக்கு. அண்ட் இண்டிகோக்குமே இது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா நிறைய டிராவல்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இண்டிகோவை தொடர்ந்து ஆகாஷா ஏர் வந்து அடுத்து அவங்களோட லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ புரோக்கரேஜ் பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஒன்னு பாஷை டபுள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கா பாஷோட பை ரேட்டிங் கொடுத்து டார்கெட்டா 45,530 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பெரிய வேல்யூ. அண்ட் செகண்ட் வந்து மகானாகர் கேஸ் வந்து இது ஒரு மோத்திலால் ஆஸ்வால்ட் வந்து இதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 1390. பாஷோட வேல்யூவேஷன் எடுத்து பார்த்தேன், ஆல்ரெடி கரண்டா ஓவர் வேல்யூட்ல இருக்கு. அண்ட் செகண்ட் கம்பெனி வந்து நான் இன்னும் வேல்யூவேஷன் செக் பண்ணல, செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். பட் இப்போதைக்கு நிறைய லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸே வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல இருந்ததுனால என்னோட மைண்ட் வந்து அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு இப்போ போகல. பாஷ் மட்டும் டிப் வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓவரால் ரீட்டைலோட இன்ஃபிளேஷன் வந்து ஆல்ரெடி ஆர்பிஐ வந்து 4%ங்கிற மாதிரி டார்கெட் வச்சிருந்தாங்க. 4% நாங்க போகல, வெறும் 3.94% தான் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கம்மி தான். பட் இப்போ இருக்கிற ஃபியூவல் பிரைஸ் வந்து இப்போ டிராப் ஆகுங்கிற பட்சத்தில் இன்ஃபிளேஷன் ரேட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆர்பிஐக்கு. யூஎஸ் ட்ரேட் டீம், அதாவது யூஎஸ் இந்தியா நடுவில் நடக்கிற இந்த ட்ரேட் ஒப்பந்தத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு யூஎஸோட ட்ரேட் டீம் வந்து 23-24 ஜூன் வந்து இந்தியா வர்றதுக்கான நியூஸ் இருக்கு. அவங்க இந்தியாவுக்கு வந்து என்ன ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்கிறத பேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அதுக்கு ஏற்றாப்புல ஃபிளக்சுவேட் ஆகும். பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் மேக்ரோன், அதாவது பிரான்ஸோட பிரசிடென்ட் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. யூபிஐ, அதாவது இந்தியாவோட யூபிஐ ஃபின்டெக் எக்கோசிஸ்டம் வந்து பிரான்ஸுக்கு எப்படி லிவரேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு, இது இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கும் இந்தியா ரிலேட்டடான ஃபின்டெக் கம்பெனிஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. குளோபலாவும் இப்போ நம்மளோட நல்ல ப்ராடக்ட்ஸை வந்து என்டோஸ் பண்றாங்க. அது நமக்கு ஒரு நல்ல நியூஸும் கூட. அண்ட் கரண்டா எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும்
1082 கோடி கிட்ட வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து 5341 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாவே எஃப்ஐஎஸ் வித்துக்கிட்டே இருக்காங்க, டிஐஎஸ் வந்து கண்ணா பின்னாடி பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு வகையில இந்தியா செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்குன்னு சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. பட் அட் த சேம் டைம் நமக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. மார்க்கெட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கண்ணா பின்னாடி ஏறி இன்னைக்கான நாள்ல நிஃப்டி மட்டும் 231 பாயிண்ட் அப்பு, சென்செக்ஸ் வந்து 736 பாயிண்ட் அப்பு. ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷ். ரியல் எஸ்டேட் 3.96% அப்பு, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 2.6%, ஆட்டோ 2.6, ஃபினான்ஷியல்ஸ் 1.3, பேங்க் நிஃப்டி 0.94. ஐடி மட்டும் இன்னைக்கான நாளுமே கொஞ்சம் லேக்டா இருந்துச்சு. பட் ஓவரால் ஐடியே குளோபலா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு இதுக்குள்ள போக வேண்டாம். டாப் மூவர்ஸ் ஆஃப் டே பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் டாப் கெய்னரு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, HDFC லைஃப், இண்டிகோ, பஜாஜ், HDFC பேங்க். ஸோ ஓவரால் இந்த க்ரூட் ஆயில் லீஸ் அவுட் ஆனதுனால இன்டைரக்டா நிறைய பேங்கிங் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் ஃபினான்ஸ் என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸுமே ஒரு பாசிட்டிவ் கெயின் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். மற்றபடி வேற எந்த ஒரு ப்ரிடாமினன்டான ரீசனுமே இதுக்கு பின்னாடி இல்லை. ஐடி பொறுத்த வரைக்கும் ஏஐ டிஸ்ரப்ஷன் வந்து இன்னும் நிறைய பேர் பயத்துல ஐடி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடென்ட்டா இருக்காங்க. அதனால கண்டினியூஸா விழுந்துட்டு இருக்கு. வேதாந்தா இன்னைக்கான நாளில் வாலடைலா இருக்கு. இது எக்ஸ்பெக்டட் தான். நாளா கம்பெனி பிரிஞ்சிருக்கு அந்த ரீசனால. கோல்டு லிங்க்டு ஸ்டாக்ஸ், அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ், முத்தூட்டு, இந்த மாதிரியான எல்லா கோல்டு லிங்க் ஸ்டாக்ஸ், மணப்புரம், இந்த மாதிரி கோல்டு லிங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டா தான் பிளே பண்ணியிருக்குன்னு சொல்லணும் இன்னைக்கான நாளில். ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வைக்க வேண்டியது வேதாந்தா. கரண்டா வேதாந்தா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நாளா பிரிஞ்சதுல எந்த கம்பெனி வந்து பெட்டரான பிரைஸ் டு புக்ல இருக்கு, பெட்டரான பிஇ வேல்யூல இருக்குன்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும். ஏன்னா இது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட். ஸோ நான் இதை ஃபோக்கஸ் பண்றேன் இப்போதைக்கு. HDFC லைஃப். ஸோ HDFC லைஃப் பொறுத்த வரைக்கும் கரண்டா வந்து 750 to 760 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து கொஞ்சம் ஸ்டெடி க்ரோத்ல போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது எந்த பிரைஸ் ரேஞ்சில் என்டர் ஆகிறது, பிரேக் அவுட் எப்படி நடக்கும் லாங் டேர்ம்லன்னு பார்த்து தான் கன்சிடர் பண்ணும். மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஸோ இதுவுமே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலான்னு வச்சிருக்கேன். ஆட்டோமோட்டிவ் ஸ்டாக்ல இப்போதைக்கு நான் டாடா, ஹுண்டாய் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ மகேந்திரா அண்ட் மகேந்திரா ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கன்சிடர் பண்ணலாம் வெயிட் பண்ணுறேன். பாஷ் லாங் டேர்ம்ல இப்போதைக்கு அனலிஸ்ட்லாம் டார்கெட் கொஞ்சம் கண்ணா பண்ணான்னு வச்சதுனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு டிப் வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாமான்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தான், மகநகர் கேஸ் வந்து இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் இன்னும் இந்த ஸ்டாக் பற்றி டீட்டெயிலாக போகலை. அனலிஸ்ட் வந்து டார்கெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சதுனால இந்த ஸ்டாக்குமே என்னோட லிஸ்ட்டில் இருக்குது. கெய்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக சப்போர்ட் ஜோன் வந்து 2600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் கையான 5500 இருக்கு. எனக்கு இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் பற்றின கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால கெய்ன்ஸ் டெக்னாலஜி கன்சிடர் பண்ணலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓவரால் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் காஷியஸாக அணுக வேண்டியதுன்னு பார்த்தா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ ஸ்டாக் வந்து ப்ரூட்டலி நல்ல நல்ல ப்ரைஸில் இருக்கு. பட் ரொம்ப பெரிய வால்யூம் ஆஃப் அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டுற வேண்டாம். நானும் இன்னும் அடித்து சொல்கிறேன், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இன்னும் விழுங்குறது என்னோட நம்பிக்கையாக இருக்கு. அண்ட் அடுத்த டெக்டாக்காக நான் பார்க்குறது மிட் கேப்பில் டெக் மகேந்திரா, எல்டிஎம் என்ட்ரி, பெர்சிஸ்டன்ட் அண்ட் கோஃப்ரேஜ். இதுவுமே வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்ணா பின்னாடி இருக்கு. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடி கம்பெனிஸில் லார்ஜ் கேப் மட்டும் தான் அட்ராக்டிவாக இருக்குது. மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கண்ணா பின்னாடி இருக்கு. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக லிஸ்ட் ஆகிற ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இப்போதைக்கு கொஞ்சம் காஷியஸாக அணுகுங்க. எதையுமே வந்து வாலெட்டிலாக இருக்கும். நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை வந்து அவங்களுக்கு ஏத்தாப்புல மோல்டு பண்ணிப்பாங்க. அவசரப்பட்டு பெரிய காசு போட்டு மாட்டிக்க வேண்டாம். கமோடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்ரூட் ஆயில் விழுந்தது, ருபி வந்து 94, அண்ட் ஓவரால் கோல்டு அண்ட் சில்வர் வந்து பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. கொஞ்சம் ஏறி இருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் ஓவரால் அதில் பெரிய எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரிய டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணணும். லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை யாருக்குமே ஷேர் பண்ணது இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.